இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த காக்கா கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு காக்கா கதை, சின்ன கதை ஒன்று, வடை சுட்ட கதை இல்லை. காக்கா என்ன பண்ணிச்சா, ரொம்ப தாகமாக என்ன பண்ணிச்சான், பறந்து வந்துச்சான். அப்போ என்ன பண்ணா, ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான். அதை என்ன பண்ணிச்சான், இந்த கூழங்கால் எடுத்து போட்டு மேலே போட்டு மேலே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எங்கள் அதிகமாக நேச அன்பு தேவனே, அறிமுக வேலைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். அந்த நாள் ஏசப்பா, நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்பட வேண்டும் பிதாவே. இந்த நாளையில் ஏசப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கணும். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஜீவனில் இயேசு பிதாவே. ஏமேன் ஏமேன். ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனோன்னா, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா 3 காரியம் தேவைப்படுது, முக்கியமான காரியம். என்னென்னா, முதல்ல பாஸ்போர்ட் வேணும், 2வது விசா வேணும், 3வது டிக்கெட். பாஸ்போர்ட்டு, விசா, டிக்கெட் 3மே வேணும். பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் பாஸ்போர்ட் வேணும், பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் விசா வேணும். பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும், பரலோக ராஜ்யம் போகிறதில்ல, பரலோக ராஜ்யம் நுழையிறதுக்கு விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், டிக்கெட் வேணும். பரலோகத்து ராஜ்யத்துக்கு நுழையிற முதல் டிக்கெட் பாஸ்போர்ட் என்ன தெரியுமா? சங்கீதம் 3:8. அதுதான் ரட்சிப்பு கர்த்தரையோட இது, அதுதான் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் எப்படி தரமா நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. யாருமே என்னோட ரட்சிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணல என் ரட்சிப்புக்கு. நம்ம அதை மாதிரி இப்போ யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் நம்மளுக்காக ஜெபம். ஆனால் நானும் யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா, நான் போய் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் ரட்சிப்புக்கு? யாருமே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் ஆவி ஆப்ரேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரட்சிப்பு என்ன பண்ணார், ஆண்டவர் ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுத்துட்டார். பாஸ்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு, பாஸ்போர்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு ஃப்ரீயாக போக முடியுமா? பரலோகத்தில் சீக்கிரம் என்டர் பண்ண முடியுமா? ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜன பேருமே என்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன தெரியும், நாட்டுக்குள்ளே போனோன்னா பாஸ்போர்ட் இருக்கிறது முக்கியம். ஆனால் அடுத்தது என்ன வேணும், விசா வேணும். விசா இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது, ஒரு நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது, இறங்கவும் முடியாது. இறங்க உடனே என்ன பண்ண, டிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுணும். ஸோ அது விசா, என்ன விசா பார்ப்போமா? பாஸ்போர்ட் யோவான் சுவிசேஷம் 8:31. அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு, என்னை விசுவாசித்து என் உபதேசத்தை, உபதேசம் எது என்னது, ஆண்டவரோட வார்த்தைகள். ஆண்டவரோட வார்த்தைகளை நீ நம்பும் போது, விசுவாசிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, சீஷராக ஆறீங்க. அப்போ முதல் ஸ்டெப்பு நம்ம விசாக்கு நான் அப்ளை பண்ணோன்னா என்ன ஸ்டெப்புன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னா இந்த ஃபார்ம்லாம் இருக்குல்ல, ஃபார்மேட்லாம் அதெல்லாம் சைன்லாம் பண்ணலாம். அது என்னது, அது அந்த ஃபார்மேட் என்னது, அது ஆண்டவர் வசனத்தை நம்ம படிக்கணும், அதுதான் ஃபார்மேட். ஆண்டவர் என்ன சொல்றார், என் உபதேசத்தை கேட்குறவங்க, அது உபதேசம் என்னது, பைபிள் தான் உபதேசம். அந்த வார்த்தைகளை படிக்கிறவங்களால தான் அந்த விசாக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு ஃபார்மை உங்கள் கைது கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே கைது போடுவீங்களா? நீ போடுவீங்களா? என்ன போட மாட்டோம், படித்து பார்த்து தான் போடுவோம் இல்லையா? அது எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, இது இருக்கா, கரெக்டாக செக் பண்ணோம். அந்த மாதிரி ஆண்டவரோட உபதேசத்தை நம்ம கேட்கறது இப்போனா கேட்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சில நாட்கள் நாங்கள் பேசுகிறோம், வாரம் சண்டே. ஆனால் அது ஓகே. ஆனால் மீதி 6 நாட்கள் என்ன பண்ணுறீங்க?
ஆண்டோட உபதேசம் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் போது தான் என்ன பண்ணுற ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் சீஷன் ஆகணும். விசா என்னதுன்னா ஆண்டவரே சீஷன் ஆகணும். அதுதான் விசா, அதுதான் விசா. நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அந்த நாட்டுக்கு இன்னொரு பரலோகத்து ராஜ்யத்துக்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிற காரியம் என்னன்னா நீங்கள் ஒரு இது ஒரு சீஷர் ஆகணும். சீஷர் ஆகணும்னு சொன்னால் நம்ம போக முடியாது, பரலோகத்து ராஜ்யத்தில் ஏற முடியாது. ஒரு விசா அப்ளை பண்ணது எதுவுமே அப்ளை பண்ணாமல் சும்மா உட்காந்து நம்ம போய் இறங்கி போக முடியாது. இப்போ நீங்கள் சில நாட்களில் என்ன பண்ணுறாங்க, போய் இறங்கிட்டு கூட போய் நம்ம விசா அப்ளை பண்ணலாம். ஆனாலும் அப்போ ஒரு ஃபார்ம் கொடுப்பான், அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி தான் உள்ளே போக முடியும். சும்மா அப்படியே போய் இந்த ரோட்டில் பக்கத்து வீட்டில் ரோட்டில் போகிற மாதிரி இந்த மாதிரி நடக்கலாம் போக முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வார்த்தைகளை படித்து அவர் சீஷரை ஆகணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு ரெண்டாவது ஐடியாமே கிடைக்குது. எது ரெண்டாவது ஐட்டம்னா விசா. யோவான் சுவிசேஷம் 15:17-7-8 7-8 சிஸ்டர் 8 விடுங்க. 7-8 15-7-8 படிங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். ஆண்டவரே எனக்கு அமெரிக்காவுக்கு போகணும், விசா கொடுத்தா கொடுப்பாரு. இங்கிலாந்துக்கு போனால் விசா கொடுப்பாரு. பரலோகத்து ராஜ்யம் சொன்னால் விசுவாசம். ஆனால் எப்போ நடக்குது அது? வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் போது தான், ஆண்டவரோட வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது தான் என்ன பண்ணுறது, விசா கிடைக்குது. சீஷர்கள் அர்த்தம் என்ன சொல்கிறது, கனி கொடுக்கும்படி என் பிதா மகிமை எனக்கு சீஷராக இருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரட்சிப்பு வாழ்க்கை, அந்த கனி கொடுக்குற வாழ்க்கை. அது எப்படி கொடுக்க முடியும்? நம்ம ஆண்டவர் வார்த்தைகள் நம்ம கேட்டு ஆண்டவர் வார்த்தைகள் படி நடந்து நம்ம சீஷர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சீஷரில் பார்த்தீங்கன்னா சொல்கிறது, நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்க, என் நேமத்தில் எல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் சீஷரை விட்டுடுங்க, அது விட்டுடுங்க. நம்ம வீட்டில் உட்காந்துக்கு என்ன பண்ணுறோம்? உங்கள் வீட்டில் உட்காந்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு இருக்குது, அது போனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வீசாவே இல்லையே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பைபிளே படிக்கிறது இல்லையே, ஆண்டவர் வார்த்தைகள்னால என்னன்னு கேட்குறீங்களே, பரிசுத்த வேதாகமம்னா அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்க. நான் இந்த கேள்வி கேட்கவே மாட்டேன், நான் முதலே சொல்லிடுவேன், கேட்கவே மாட்டேன். கேட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையில் படிக்கிறீங்கன்னு சொல்கிறேன், நான் கேட்கவே மாட்டேன். 500 பேர் இருக்கும்போது 5 பேர் தூக்குவாங்க, 40 பேர் இருக்கும்போது 4 பேர் தூக்குவாங்க. விசா கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பரலோகத்து ராஜ்யத்தில் நீ நுழையவே முடியாது. ஆண்டவர் வார்த்தைகள் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் தான் அந்த விசா கிடைக்கும். இந்த விசா கிடைக்காம நம்ம பரலோகத்து ராஜ்யத்துக்கு நுழையவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, யார் வேணாலும். ஏன்னா நான் சொல்லலை, ஆண்டவர் வார்த்தைகள் சொல்லுது. பரலோகத்து ராஜ்யம் நம்ம திறந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயாக ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, பாஸ்போர்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, விசாவுக்கு அப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ண, 2வது 3வது டிக்கெட் வாங்கணும். ஆண்டவர் வார்த்தைகளை படித்து விசா வாங்கி அவர் சீஷராக மாறும் போது தான் நம்ம நுழைய முடியும். 3வது என்னது, 3வது டிக்கெட். டிக்கெட் என்ன தெரியுமா, இந்த உலகத்தின் கட்டில் இருக்கிற, உலகத்தில் வாழ்ந்துருக்கணும் இல்லையா, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கணும். உலகத்தின் கட்டுகள் நம்மளை சுற்றி எப்பவுமே இருக்கு இல்லையா. அந்த உலகத்தின் கட்டுகள் இருந்து நம்ம விடுதலை ஆகும், டெலிவரன்ஸ் வேணும். அதுதான் டிக்கெட். உலகத்தின் கட்டிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும் போது தான் என்ன பண்ணுது, நம்மளை டிக்கெட்டை வாங்க முடியும். நீ நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படியே கட்டி போயிட்டுருக்காங்க, அப்படியே கட்டி இருக்கிறீங்க. இன்னும்
இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் நிறைய பேர் கட்டிடுறாங்க. ஒரு முஸ்லீம் அவனை எந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? மிந்தி பேர் அவன் எங்கே இருந்தாலும் நான் பார்த்துருக்குறேன். ட்ரெயினில் உட்காந்து அந்த இது பண்ணுவான், நமாஸ் பண்ணுவான். அவன் தன்னை தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுவான். நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம அந்த உலகத்திலே போய் சேர்ந்துக்கிட்டு போய் விடுதலை இல்லாமல் இருக்கணும். அப்படி இன்னும் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம். ஆண்டவர்லாம் இப்போ சண்டே சர்ச்சுக்கு வரோம், அதுக்கு வரோம், இது வரோம், எல்லாம் வரோம், எல்லாம் ரொம்ப அழகு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதெல்லாம் முக்கியம். ஆனால் விடுதலை கிடைச்சதா? கிடையவே கிடையாது. விடுதலையே இல்லை. விடுதலையே இல்லை. வாழ்க்கையை நம்ம தள்ளிக்கிட்டே போயிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். எப்போ தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? விடுதலை ஆண்டவர் ஒன்று சொல்கிற கேட்டுங்க. ஆண்டவர் பாஸ்போர்ட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அழைச்சிட்டாரு. ஆனால் ஒன்றுமே கைவிட மாட்டார். அதை நான் காரியங்கள்லாம் செய்வார், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். எப்படி நீ விடுதலை ஆக முடியும்னு பார்க்கலாமா? ரோமர் 6:17-18 படி. அல்லேலூயா. நீங்கள் பாவத்தில் உலகத்திற்கு, பாவன்றது உலகம் தான், வேறு எதுவுமே கிடையாது. பாவன்றது உலகம் தான், பாவம் வேறு எதுவுமே கிடையாது. பாவமான உலகம் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த உலகத்திலிருந்து எப்போ விடுதலை ஆகணுமா? உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நம்ம நடக்கும்போது என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கும். உங்கள் மைண்டில், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் என் காதில் கேட்குது, நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஆண்டவர் படிக்கிறதே இல்லை. அப்படியே உபாசனா என்னன்னு தெரியும். உபாசனை சாப்பிடாம இருக்க தான் தெரியும். உபதேசம் எனக்கு தெரியாது. அப்படி தான் எனக்கு தெரியும். உபாசனா சாப்பிடாமல் இருக்கு. ஆனால் உபதேசனா அப்படின்னா என்ன பிரதர்? ஐயா அப்படின்னா என்ன கேட்குறீங்களா? என் வார்த்தைகளில் உபதேசத்தை நீ கீழ்ப்படியும் போது உங்களுக்கு என்ன நடக்குது? விடுதலை கிடைக்குது. உலகத்திலிருந்து டெலிவரன்ஸ் கிடைக்குது. ஃப்ரீ டிக்கெட். இது யாருக்கு கொடுக்குறா ஃப்ரீயாக? இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபா ஒரு டிக்கெட்டு அமெரிக்காவுக்கு போகணுன்னா இது யார் கொடுக்குறா ஃப்ரீயாக? எத்தனை பேர் காசு கொடுத்து பைபிள் வாங்கினீங்க? நான் இது வரைக்கும் 5-6 பைபிள் வச்சுருக்கேன். ஒரு பைபிளோட காசு கொடுத்து வாங்கினதில்லை. ஃப்ரீ, அத்தனையும் ஃப்ரீ. எனக்கு கிடச்சி ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இந்த வார்த்தையை. ஆண்டவர் ஃப்ரீயாக கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த டிக்கெட் எவன் கொடுக்குறான்? ஃப்ரீயாக ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு நாட்டு பத்தா மாதிரி வாங்கி, இந்த பச்சை கலர் அழகாக இருக்கு, இந்த சிவப்பு கலர் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வச்சு டிக்கெட் அப்படி கீழே வச்சு எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? டிக்கெட்டு அழகாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் உள்ள ட்ராவல் பண்ண டேட்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து போடணுமா இல்லையா? ஏர்போர்ட்டு அது ஒட்டி இதை பார்த்துட்டாய் அழகாக இருக்கா டிக்கெட் போட்டு, அதோட முடிஞ்சு போச்சு. பைபிள் யாராவது கொடுத்தா வாங்கி வச்சாய் நல்லா இருக்கு, ஏதோ புதுசாங்க எவ்வளோங்க அவ்வளோ. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் டெய்லி படித்து அப்படியே கிழிக்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்தா அந்த அம்மா வருவாங்க வீட்டுக்கு. சிஸ்டர் நீங்கள் பைபிள் எப்படி இருக்கு? அப்படியே புதுசு ஐயா, நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே புதுசாக இருக்கு ஐயா பாருங்கள். ஒரு பேஜ் கூட கீழே அப்படியே எவ்வளோ அழகாக புதுசாக இருக்கு. ஏன் அந்த அம்மா வாங்கி வச்சதோ சரி, திறக்கவே இல்லை. அது திறந்தா தானே கொஞ்சம் மாதிரி என் பேரெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், நிறைய அழுக்காக இருக்கும். அழுக்காக இருக்கிற பைபிள் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவன் ஒழுங்காக படிக்கிறான். கவலைப்படாது, உங்கள் பைபிள் யாரும் நான் செக் பண்ண மாட்டேன். ஆண்டவர் வசனங்களை படிக்காமல் எப்படிங்க விடுதலை கிடைக்கும்? டிக்கெட் கிடைக்கும்? பரலோகத்துக்கு நுழையவே முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னொரு வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 105:19-20.
20 படிங்க சார், 20 படிங்க, கரெக்டு. அல்லேலூயா. யோசேப்பு என்ன பண்ணான்? ஆண்டவர் வார்த்தை பாவக்காரை நடக்க போகும்போது என்ன பண்ணுறான்? அவனை என்ன பண்ண? ஆண்டவர் வாடகை புடமிட்டவனை என்ன பண்ணுறான்? அடுத்தது என்ன பண்ணுறான்? உலகத்தாரே வந்து என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு விடுதலை கொடுக்குறான். அவனா கட்டின்னு வரல, அவனா எல்லாம் கட்டை இழுத்து போட்டுட்டு வரல, அவன் வரல, அந்த மாதிரி வரல. ஆனால் என்ன பண்ணுறான்? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டழிக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணான். ராஜா விடுதலை பண்ணான், அதிபதி வந்து விடுதலை பண்ணான். ஏன்? யோசேப்பு அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். ஏன்? அவங்க ஆண்டவர் வார்த்தைகள் அவனை புடமிட்டு, ஆண்டவர் வார்த்தைகள் அவன் கேட்டான், ஆண்டவர் வார்த்தைப்படி அவன் நடந்தான். அந்த பாவத்துக்கு என்ன பண்ணான்? ஓடி அது ஒரு விடுதலை அவனுக்கு கிடச்சி. இந்த உலகன்றது பாவம் தான். இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? நம்ம சொல்லுங்க. இது நடக்கிறது, அது நடக்கிறதுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, ஆனால் எல்லாமே நடக்கும். ஆண்டவர் வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? விடுதலை கொடுக்கணும். வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. வேறு எதுவுமே, நீ வீடை மாற்றலாம், ரோடை மாற்றலாம், நாடை மாற்றலாம், எது மாற்றலாம் சரி, எல்லாம் தான் உலகம், அது உலகம் தான். ஆனால் இவனுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடுதலை எது கொடுக்கணும்னா ஆண்டவர் வார்த்தைகள் மட்டும்தான் விடுதலையை கொடுக்கும், வேறு எதுவுமே கொடுக்க. பரலோகத்து ராஜ்யம் எங்கே இருக்குங்க? பரலோகத்து ராஜ்யம் எங்கே இருக்கு? பரலோகத்து ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு. பரலோகத்து ராஜ்யம் உங்கள் வீட்டில் இருக்கு. பரலோகத்து ராஜ்யம் உங்கள் தெருவில் இருக்கு. பரலோகத்து ராஜ்யம் உங்கள் ஏரியாவில் இருக்கு. பரலோகத்து ராஜ்யம் உங்கள் நாட்டில் இருக்கு. இதுக்கே தனியாக அது வேற விஷயம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நம்ம இருக்கும்போது பரலோகத்து ராஜ்யத்தில் வாழ்கிற மாதிரி வாழணும். அவர் பாட்டு பண்ணார். பரலோகத்தில் என்ன பண்ணுறாங்களா? பரலோகத்தில் தேவனை துதிக்கிறாங்க. நீங்களும் நான் என்ன பண்ணோம்? இப்போ கொண்டாத்மா என்ன பண்ணோம்? அதே தான் பண்ணோம். இதுக்கு நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்துன்னு பரலோகத்தில் போய் ஜாம் பண்ணிட்டு கீழே வந்துட்டோம், உலகத்துக்கு வந்தோமா? இல்லையே. இதுதானே பரலோகத்து ராஜ்யம். ஆவியில் எல்லாம் போயிட்டோமா? யார் எத்தனை பேர் ஆவியில் பரலோகத்துக்கு பண்ணீங்க? சொல்லுங்கள், கை தூக்குங்க யாராவது ஒருத்தர். ஆவியில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போய் ஜாம் பண்ணிட்டு வந்தீங்க? எல்லாம் இங்கே தானே பண்ணீங்க. இதான பரலோகத்து ராஜ்யம். ஆண்டவர் வார்த்தைகளை படித்தா தானே உங்களுக்கு விசா கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஒரு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தா டெலிவரன்ஸ் கிடைக்கும். பாவம் உலகத்தில் விடுதலை. உலகத்தில் இந்த கஷ்டங்கள் இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, எத்தனை எல்லாம் எப்படி விடுதலை கிடைக்கும்? பரலோகத்து ராஜ்யம் நீங்கள் தாங்க பரலோகத்து ராஜ்யம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் படிக்கிறீங்களோ, ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் வார்த்தைகள் போய் நல்ல கீழ் பண்ணுறீங்களோ, எப்படி சீஷராக ஆகிறீங்களோ, சீஷர் வந்து உங்களுக்கு வார்த்தைகள் எப்படி விடுதலை கொடுக்குதோ, அதுதான் உங்கள் பரலோகத்து ராஜ்யம். சந்தோஷமாக இருக்க முடியும், ஆண்டவர் நீங்கள் துதிக்க முடியும். பரலோகத்து ராஜ்யம் என்ன துதிக்கிறாங்களாம். துதிக்கும் போது எப்படி துதிப்போம்? ஐயா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவேன்? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஐயா அப்படின்பேன். ஒன்றுனா இல்லையா? அதே தான் நீங்கள் வந்து ஆண்டவர் வார்த்தையில் படித்து சீச்சராகி விடுதலாகி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் வரும்போது பரலோகத்தில் இறங்கும் போது என்ன பண்ணிங்க? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை நீ இந்த காரியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கேன், நீ இதில் கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரேன், நீ இது அன்றைக்கு போய் நான் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி ஆண்டவர் 4 பேருக்கு சுவிசேஷன் அறிவிக்க போனேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு உலக கட்டில் இருந்தால் ஆண்டவரே இதில் விடுதலை கொடுத்தேன், உண்மையே எப்பவுமே பொய்யே பேச மாட்டேன், என்ன அதை விடுதலை கொடுத்திய, பொய்யை மட்டுமே பேச என்ன விடுதலை கொடுத்திய, எத்தனை அப்போ துதிப்போமே இல்லையா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாமே நடக்கணும். நான் எப்படி நடக்கும்? பரலோகத்து ராஜ்யம் உங்ககிட்ட இருக்குங்க, உங்கள் கையிலே இருக்கு. முதல்ல ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சின்ன கதை. காக்கா என்ன பண்ணிச்சான்? தாகமாக இருந்துச்சான்.
இந்த பார்த்து ஒரு பாட்டில் தண்ணி பார்த்துச்சு. பார்த்தா அது என்ன பண்ணுச்சு? பாட்டிலை உடைச்சி இப்படி பண்ணி அப்படி பண்ணி எதாவது பண்ணிச்சா? அழகாக கூழாங்கல் எடுத்தது, டக்குன்னு போட்டுச்சு, மேலே வந்து. உள்ளார்ந்த மனிதனை ஆண்டவர் வார்த்தையில் உள்ளே போய் தான் என்ன பண்ணும்? மாற்றும். இவ்வளோ என்ன உள்ளார்ந்த மனிதனை மாறணும்னா, உலக மனுஷனாக இருக்க நம்ம பரலோகத்தின் ராஜ்யத்தின் மனுஷனாக மாற்றணும்னா அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போகணும். கூழாங்கல் மாதிரி உள்ளே போகணும். அப்போ என்ன பண்ணாது? தானாக வெளியே வர ஆரம்பிக்கும். உலகத்தின் சுவாபங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணோம்? அப்படியே வெளியே வரும். நம்ம என்ன பண்ணுறோம்? பாட்டில் பார்க்குறோம், பாட்டில் லேபிள் பார்க்குறோம், பார்க்கறது அழகாக இருக்குது பார்க்குறோம், சுற்றி வரும், தண்ணி நல்லா இருக்குன்றோம். ஆனால் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு பாட்டில் மேலே ஏறி இப்படி உட்காந்துக்கணும் காக்கா மாதிரி. அதானே பண்ணுறோம். ஆண்டவர் பைபிள் இப்படி தானே பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் உண்டு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு எதுவுமே லேட் கிடையாது. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, பெட்டர் லேட் தென் நெவர். அட்லீஸ்ட் லேட்டாவது ஆரம்பி. My passport to enter the kingdom of God. My visa to enter the kingdom of God. My ticket to enter the kingdom of God. பைபிள் கொண்டாந்தா கையில் எடுத்துங்க. எல்லாத்தையும் கையில் வைங்க. பைபிள் வைங்க. எல்லாத்துக்குமே வைங்க. கையில் தூக்குங்க. அப்படியே தூக்குங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்குங்க. இதுதான் என் பரலோகத்து ராஜ்யத்துக்கு நுழையக்கூடிய பாஸ்போர்ட். சொல்லுங்க. இதுதான் பரலோகத்து ராஜ்யம், இது என்னுடைய விசா. இதுதான் பரலோகத்து ராஜ்யத்துக்கு நுழையக்கூடிய என்னுடைய டிக்கெட். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அதிகமணி சன்பதியில் அதிபத வேலைக்கு நன்றி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் கேட்டோம் பிதாவே. இதோ இந்த நாளிலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்களோ அங்கே நீ இருப்பீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இதோ உங்கள் மத்தியில், உங்கள் முன்னால் நாங்கள் அத்தனை பேர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் உமது வார்த்தைகளுக்கு வைத்து நாங்கள் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறோம் பிதாவே. இந்த வாக்கு தத்துவத்தின்படியே ஆண்டவரேசப்பா ஒரு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் பிதாவே. உங்கள் மேலே ஒரு சத்தியத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பிதாவே. உங்கள் வார்த்தை சொல்லுது ஆண்டவரே, சத்தியத்தை நீ அறிவர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரேசப்பா இதை நாங்கள் மேல் வைத்த அந்த சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் இந்த வார்த்தைகளை படித்து ஆண்டவரை எங்கள் ஒரு சீஷர்களாக மாறி ஆண்டவரை நாங்கள் ஒரு டெலிவரன்ஸ் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, எப்படியாவது ஆண்டவரை எங்களால் ஒரு மனுஷனாக ஒரு மாமிஷத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஆவியானவரே இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் வார்த்தைகளை படிக்க அந்த கிருபையை எங்களுக்கு கொடுக்குதாங்க. உமது கிருபையை கொடு, அந்த ஆசீர்வாதத்தை கொடு. உலக வார்த்தை ஆண்டவரே உன் வார்த்தைகளை படிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட முடியாமல் ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அது ஆண்டவரே பரலோகத்து ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் சேர்த்து கொடுப்போம் சொன்ன ஆண்டவரே. அந்த பரலோகத்து ராஜ்யத்தை நீதியத்தையும் நாங்கள் தேட அந்த கிருபை கொடு, கிருபை கொடு, கிருபை கொடு, கிருபை கொடு. உலகம் வேண்டாண்டே, உலகத்தில் விடுதலை கொடுத்து இதோ இந்த நாளிலே சேர்ப்போம். வார்த்தைகளை படிக்க இந்த கிருபை நீ கொடுக்க முடியாமல் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் பேசுறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.